வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வெள்ளை துயில் தானே விண்ணோர் புகழ் வாணி, அமுதை கடடர மொழியட கலைகள் கலையாவும் தரும் ராணியே. நல்ல நிலையான வாழ்வழிக்கும் நிலைமதியா செல்வமே கலையாவும் தரும் ராணியே. அம்மா குணம் கிடைத்து உள்ளே அம்மா தலைவாடி கலையாவும் தரும் ராணியே. கலையாவும் தரும் ராணியே. தாயே கலையாவும் தரும் ராணியே. இது தருணம் கலையாவும் தரும் ராணியே. இது தருணம் கலையாவும் தரும் ராணியே. கசடர கற்பவை கற்றபி நிற்க தகையன பொருட்கள் வேடி கலையாவும் தரும் ராணியே.
ஈசனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நைந்து மனமுறைக்கு என்படையே தொடங்குகின்றேன். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, குல தெய்வமான முருகனை தொழுது காரியத்திற்கு செல்வோமான எல்லாவித காரியங்களுமே தங்கு தொடையின்றி வெக்கினமில்லாமல் வெற்றியை தேடி தருவார் முருகக்கடவுள். அப்படின்ற காரணத்தினால முருகனை, கந்தனை, கடம்பனை, சண்முகனை, சரவணனை தொழுது என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். ரட்சிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை தினதொழுது பணிந்திருக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயே, மீனாட்சியின் கிருபையோட தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையின் பதியிலிருந்து இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனுடைய சேராத ஊழ்வினை காரணமாக பிறவியோட பயனை ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்தே ஆக வேண்டும். மதுரையில் மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விஷாலாட்சியாக இருந்தாலும் ஆதி பராசக்தி அம்சமாக குடிக்கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய கிருபை நம்மளுக்கு நிச்சயம் தேவை. அப்படின்ற காரணத்தினால அம்மனை தொழுது என்னுடைய செயலை தொடர்ந்து வள்ளியாக தோன்றி நடிக்கும் ஸ்ரீ மல்லிகா தேவி அவர்களுக்கு மேலமேல்குடி கிராமத்தின் சார்பிலே கைத்தேராடை அணிவிக்கப்படுகிறது. வள்ளி மல்லிகா தேவி அவர்களுக்கு
மேலமேல்குடி இளைஞர் மன்றத்தின் சார்பில் கைத்தடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடை போத்தி பெருமைப்படுத்திய கிராமத்தாருக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் கலைக்குழு சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம். சிவராத்திரியை முன்னிட்டு எல்லா அம்மனையும் வழங்கியது. இன்னைக்கு இந்த அம்மனை வணக்கம். காமாட்சி அம்மனுக்கு கரகமிடும் கருமாரி அம்மனுக்கு கரகமிடும் காமாட்சி அம்மனுக்கு கரகமிடுப்பே அத கருமாரி அம்மனுக்கு கரகமிடுப்பே கரத்தோடு கரகு வச்சு கரகமிடும் புறத்தாலும் அம்மனுக்கு கரகமிடும் கல்யாகுமரி அண்ண காந்திமதி கோவில் அண்ண மதுர கோவில் அண்ண மணிமகனின் வாசம் அண்ண திருமண காவிரி பாட்டாய் வருத்தீரா இலைகளை காத்தலி பாட்டாய் வருத்தீரா காமாட்சி அம்மனுக்கு கரகமிடுப்பே அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமிடும் கரகமடி கரகம் கரகமடி கரகம் கரகமடி கரகம் கண்ணாத்தாவ கரகம் கரகமணி கரகம் பூங்கரகமணி கரகம் கரகமணி கரகம் பூநாத்தாயிவ கரகம் இலைகளை தாங்கி நிற்கும் அம்மா பேரு இலைகளை தாங்கி நிற்கும் அம்மன் பேரு காமாட்சி அம்மனுக்கு கரகமிடுப்பே காமாட்சி அம்மனுக்கு கரகமிடுப்பே விற்பன் சிலம்பன் காணவ குறவர் குற்றவர் எயினர் புள்ளர் காணக்க நடார் என்னும் வேற்று வகை இனத்தாருக்கும் ஒரே ஒரு தலைவனான என் தந்தையானவர் பாகுபாடு இல்லாது காத்துறது போல் முன்னோர்கள் வழிதலை நானும் நடந்து மாதா பிதா சொல் தவறாது மற்றவர்கள் போற்றவும் மாற்றார்கள் வசை கூறாது ஆசானிட்ட வழிகளிலே ஆச்சாரம் சிறிதும் குறையாமல் வாழ்விட்ட காரணத்தினால கதை பிரகாரம் சோழ நாட்டிலிருந்து ஒரு பகுதியான தொண்டை நாட்டிலிருந்து சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்கேன். எதற்காக அப்படின்னா தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லைன்னு தகப்பனுடைய சொல்லை கேட்டு காவலுக்குன்னு வந்திருக்கேன். காவல் காத்தல் பாதுகாவல் 3 காவல் இருந்துட்டாலும் நான் இன்றைக்கு செய்யக்கூடிய காவல் திணை காவல்.
தினைக்கு எந்தவித வினையுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தந்தையினுடைய சொல்லை மந்திரமாக மதித்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மனிதனாக பிறந்து விட்டாலும் சரி, அது தெய்வமாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்பு ஒழுங்கா நடக்கலைன்னா நல்லாவே இருக்காது. உங்களுக்கு தம்பி என்ன பொறுப்பு? பெட்டி வாசிச்சு நல்ல பேர் எடுக்கணும். நான் பேர் எடுத்துட்டு அதை காப்பாத்தி இருக்கேன் அப்படின்றத காப்பாத்தணும் அப்படின்னு பொறுப்பு. அதே மாதிரி அருமை அண்ணனுக்கு ஏன்னா வம்சாவளியா பேர் எடுத்துட்டாங்க, அதை காப்பாத்திட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பொறுப்புகள் வகித்திருக்கிறார்கள். அதே மாதிரி படைப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் எந்த குறைபாடு இல்லாமல் படைக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு. அதே மாதிரி காக்கக்கூடிய தெய்வமான மகாவிஷ்ணுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா எல்லாத்தையும் காப்பாத்தணுமே. உயிர்களை பிரம்மன் படைச்சு விட்டுட்டாரு, போயிட்டாரு, ஆனால் அதை அத்தனையும் காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பு. ஆனால் மகாவிஷ்ணு அப்படி பொறுப்புல இருந்துட்டாலும் அதர்மம் தலை தோங்குகின்ற பொழுதெல்லாம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லக்கூடிய சிவனாகப்பட்டவர் அதர்மம் தலை தோங்குகின்ற பொழுதெல்லாம் அதர்மத்தை அழிக்கக்கூடிய பொறுப்புல சிவனாகப்பட்டவர் இருக்கிறார். என சிவராத்திரியை முன்னிட்டு மகா சிவராத்திரினாலே மாசி மாதம் வரக்கூடிய எத்தனையோ ராத்திரிகள் சிவராத்திரிகள் இருந்தாலும் வருடத்தில் ஒரு நாள் மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு சிறப்பு உண்டு. அதான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் தமிழர்கள்லாம் எங்கெல்லாம் ஊரு விட்டு ஊரு போய் நம்ம வாழ்ந்தாலும் குல தெய்வ வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் குலதெய்வ வழிபாடு என்பது நடக்கும். அன்னைக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம வருஷத்துல ஒரு நாள் உள்ளூர்ல போய் நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு வருவாங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான். அப்படி குல தெய்வ வழிபாட்டு நடக்கக்கூடிய அந்த நாளாக முன்னிட்டு திருவிழாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்துட்டாலும் இந்த மும்மூர்த்திகள்ல யாராவது ஒரு மூர்த்தியை வணங்கி என்னுடைய காவலை நான் செய்தேன்னா காவலை எனக்கு நிச்சயம் இன்னைக்கு வெற்றியை தேடி தருவார் அப்படின்றதுனால சோழ நாட்டிற்கு பெருமை சேர்த்து தஞ்சை கோவிலை கட்டி வைத்து இன்றைக்கும் நிலையான பேரை வாங்கி சென்றவர் யாருன்னா ராஜராஜ சோழனாகப்பட்டவன் அப்படின்றதுனால அந்த பிரகதீஸ்வருடைய ஆலயத்தினுடைய எல்லையை நம்ம பாடாம இருந்தா நல்லா இருக்குமா? பாடி ஏடு தந்தானடி நிலையிலே அது பாட வந்தேன் அவள் பிள்ளையிலே
ஒலிபெருக்கி மிக மிக அருமையா இருக்கு. எனக்கு எப்படிதான் பாடக்கூடியவர்கள் வந்தாலும் ஒலிபெருக்கிலேன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நேத்துலாம் அப்படி எல்லாம் சிறப்பா இல்ல ஒளிபெருக்கி இருந்தாலும் அதையும் வந்து சிறப்பா நாங்க பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அற்புதமான ஒளிபெருக்கி அண்ணன் வந்து இருந்து வந்து ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்துட்டாலும் அப்பாள்கிட்ட கேட்டேன், அப்பா ஒத்தையில போய் நான் அப்படிலாம் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப சிரமம். யார் யாரு தோழி பெண்கள்லாம் வர்றாங்களா இல்ல அண்ணன்மார் வர்றாங்களா நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னாரு தோழி பெண்கள்லாம் வர்றாங்க, ஆனா தோழி பெண்கள் வர்றாங்கன்னா ஒருத்தி தானே தோழி எனக்கு இருக்கிறா, வர்றாங்கன்னா எத்தனை பேர் அப்படின்னு கேட்டேன். புதுசா ஒருத்திய வேலைக்கு சேர்த்திருக்கேமா, அவளும் வருவா, சேர்ந்து காவலை பெறுவதற்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாவை வந்து யாருமே விரும்புறது இல்ல. வந்து பாத்தீங்கன்னா வள்ளி திருமணத்தின் கதாநாயகன் யாருனாலே நம்பிராசன் தான், நம்பி தலைவன் தான். நம்பி தலைவன் இல்லாம வள்ளி பொண்ணு வர முடியுமா? முடியாது. இன்னைக்கு எல்லாம் வந்து நம்பிராசன் ஆத்தாடி முதல்ல நம்பிராசன் எல்லாம் வேணாங்க, நேரம் இல்ல, அவரை யாரும் பாத்துட்டு இருப்பாங்க. அவர் வர்ற நேரம் எல்லாரும் எந்திரிச்சு போயிருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கிராமத்துல வந்து நாடகம் வைக்கிறோம் அப்படின்னா தெய்வத்துக்காக வைக்கிறோம். இந்த தெய்வத்துக்கு வந்து பிரார்த்தனையா வைக்கும் பொழுது முழுமையா ஒரு நாடகத்தை நம்ம வந்து பண்ணோம்னா எவ்வளவு திருப்தியா இருக்கும். அப்ப நம்பிராசன் எல்லாம் நம்ம கேட்டாதான் போடுவாங்க அப்படின்ற காலம் ஆகி போச்சு. ஏன்னா அப்படி எல்லாமே வந்து குறுகிய காலத்துல எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டான். அப்படின்ற காரணத்தினாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க நடக்கக்கூடிய நாடகத்தை வெளிநாட்டுல எல்லாம் இருந்து பாக்குறாங்க. அப்படின்னா இப்ப இந்த மாதிரி யூடியூப் மூலமா தான் வந்து பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் முதல்ல இருந்துச்சா இல்ல. அப்ப எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இயந்திரத்தின் மூலமாக எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலமாக வளர்ச்சி அடைந்து குறுகிய காலத்துல எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்துட்டாலும் இதுல நல்ல விஷயங்களும் இருக்கு, தீய விஷயங்களும் இருக்கு. ஏன்னா நல்லதை நம்ம எடுத்து தீய விஷயத்தை வந்து மறந்துடணும். ஏன்னா கையில இருக்கிற அலைபேசி அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லால எத்தனையோ பிள்ளைகள் தீய வழியில் செல்கிறார்கள். அந்த தீய வழியில போறாங்க அப்படின்னா முதல் காரணம் யாரு? பெற்றவர்கள் தான். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயினு தாய் தந்தையர் வந்து பிள்ளைகளை வந்து அரவணைப்போட கண்காணிப்போட வளர்க்கணும். குறிப்பிட்ட வயசு வந்தோம்னா பிள்ளை நம்ம பிள்ளை வளர்ந்துட்டான், அவன் பெரியவன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி செல்போனை வாங்கி கொடுத்துட்டு யாருமே கவனிக்கிறதே கிடையாது. அதன் காரணமாக நிறைய பிள்ளைங்க தீய வழியில போய்கிட்டு இருக்காங்க. இந்த தீய வழியில எல்லாம் போறதை தடுத்து நிறுத்தணும்னா பெற்றவர்களாகிய நம்ம மேலதான். நம்ம தான் தீய வழியில போற குழந்தையை கூட திருத்தி வாழ வைக்கக்கூடிய ஒரு திறமை யார்கிட்ட இருக்குன்னா முதல்ல வந்து தந்தையை காட்டிலும் தாய்கிட்ட தான் இருக்கு. தாய் தான் வந்து கெட்டு போற பிள்ளைய கூட திருத்தி கொண்டு வந்துடுவாள். கணவனும் தீய வழியில போனாலும் அவரையும் திருத்தக்கூடிய தன்மை ஒரு பெண்ணிடம் உண்டு. இந்த தாய்மார்கள்லாம் வந்து பிள்ளைகளை, அதுவும் பெண் பிள்ளைகளை குறிப்பாக கவனத்தோட நீங்க பார்த்து பாசத்தோட வளர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை என்பது வராது. பிரச்சனை வரும் அப்படின்னா வெள்ளம் வருமுன் அணை போடணும், வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமண் வைத்த தூறு போல் கெட்டு போய்விடும். வெள்ளம் வந்த பின்னாடி அணை போட்டு எவ்வளவுதான் அணை போட்டாலும் நிக்குமா? நிக்காது. அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி விழிப்புணர்வோட நம்ம இருக்கணும். இன்னொரு விஷயம், ஏன்னா தமிழர்களாக பிறந்த நம்ம இன்னைக்கு யாருமே தாய்மொழிய மதிக்கிறதே கிடையாது. மதிக்கிறது இல்ல. எத்தனை அரசாங்க பள்ளிக்கூடம் உள்ளூர்ல இருக்குது, யாராவது அதுல போய் சேர்க்கிறோமா? ஆத்தாடி என் பள்ளி இந்த உள்ளூர் பள்ளிக்கூடத்துல எல்லாம் என் பிள்ளைய சேர்த்தா என் மதிப்பு என்ன ஆகுறது? வெளியில இருந்து வண்டியில ஏற்றி விட்டு அனுப்புனாதான் என் பிள்ளை என்னுடைய கௌரவம் தெரியும். எவ்வளவுதான் நம்ம காசு வந்து கொஞ்சமா வச்சிருந்தாலும் என் பிள்ளைய வந்து கௌரவமா படிக்க வைக்கணும். அங்க போய் படிச்சாதான் பிள்ளை கல்வியை பெறுமா? இங்கெல்லாம் வந்து தகுதியான ஆசிரியர்கள் இல்லையா? தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தரமான ஆசிரியர்கள் எங்க இருக்கிறாங்க? அரசாங்க பள்ளிகள்ல தான் இருக்கிறாங்க, வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் தேர்வு வைத்து அதுல தேர்ச்சி பெற்றவர்களை தான் இன்னைக்கு அரசே வேலை கொடுக்குது. அப்படிப்பட்ட திறமையான ஆசிரியர்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல சொல்லி கொடுக்க இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து விலை கொடுத்து கல்வியை வாங்கணும்? காசு கொடுத்து எதுக்கு போய் வைக்கிறது கல்வியை வாங்கணும்? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இனிமேவாவது பிள்ளைகளை வந்து நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிகளை சேர்த்து படிக்க வைங்க, அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா தாய்வழி கல்வியை நம்மளே மதிக்கலைன்னா வேற யாராவது மதிப்பாங்களா? தமிழர்களாக பிறந்த ஒவ்வொருத்தனும் தாய்வழி கல்வியை மதிக்கணும். ஏன்னா தாய்வழி கல்வியில வந்து ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கலையா? சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, அங்கேயும் எல்லா மொழிகளும் அங்கேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அங்கே போய் கல்வியை பெறணும்? அப்ப நம்ம உள்ளூர்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா
அரசு பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்புக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி பரீட்சை எல்லாம் வந்துருச்சு. பிள்ளைகள்லாம் அந்த டிவி பார்க்கறத குறைச்சிட்டு படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ஒரு மாசம் தான் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு விடுமுறை விட்டுருவாங்க, விளையாண்டுக்கிட்டு தெரியலாம். இருக்கக்கூடிய கொஞ்சம் குறுகிய நாளையில படித்து நல்ல மதிப்பெண்ணை பெறுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு காவலுக்கு போமா. காவலை புரியறதுக்கு முன்னாடி பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை என்னும் நகையினந்து புகழ்ந்திட வேணும் அவையின் முதுமொழிக்கிணங்க பொறுமையோட காவலை புரிவதற்காக பொறுப்போடு நான் வந்துட்டேன். வசந்தத்துல வைதேகி காத்திருந்தேன். வசந்தத்தில் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ. மௌனமே சம்மதம் அப்படின்றது மாதிரி நாங்க அமைதியா இருந்து ரசிச்சாலே போதும். நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படின்னா ரசிகர்கள் தான். நீங்க ரசிக்கிறத பொறுத்து தான்
நாங்க வந்து நடிப்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுனால சந்தோஷமா காவலை புரியறதுக்கு முன்னாடி ஆசை இல்லாதவர்கள் அரை மனிதன் அப்படின்னுவாங்க. ஆசை இருந்தால்தான் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவித்து வாழ முடியும், இல்லாட்டி வாழவே முடியாது. இருந்துட்டாலும் ஆசை அளவோட இருக்கணும்ல. கண்டிப்பா அளவோட யாருக்காவது இருக்குதா ஆசை? கண்டிப்பான்னு மட்டும் சொல்றீங்கல்ல. ஆசை வந்து யாருக்கு அளவோட இருக்கு? எல்லாருக்குமே ஆசை வந்து அதிகமா தான் இருக்கு. அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். வந்து மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்குன்றது மாதிரி எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமா தான் நம்ம வந்து இன்னைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக இருந்து விட்டால் இன்னைக்கு வந்து பிரச்சனை வராது, மனிதனுக்கு நோயே வராம போயிருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படியா? எத்தனையோ தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுனாலதான் நம்ம உடம்புலையும் அதிகமான வியாதிகளும் வந்து சேர்ந்து கொள்ளுது. அன்னைக்கு வாழ்ந்த தமிழ் மக்கள்லாம் நம்ம என்ன செஞ்சா, உழுதுண்டு பயிரிட்டு இயற்கை உரங்களை கொண்டு விவசாயம் பண்ணதுனால சத்தான உணவுகளை சாப்பிட்டு எந்த நோயுமே இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக வந்து திடகாத்தமாக நீண்ட ஆயுளோட 100 வயசுக்கு மேல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்படி வாழ்றாங்களா? 40 வயசுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த கொதிப்பு வந்துருது. என்ன அப்படின்னா உணவின் காரணமாகத்தான். ஏன்னா உணவுல வந்து ஒவ்வொரு தானியத்திலையும் வந்து முதல்லயே வந்து ரசாயன உரங்களை கலந்துறாங்க. அப்ப அப்படி கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு வெறும் சக்கையான பொருளை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு சத்து இல்லாத உணவு கிடைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு நோய்கள் அதிகமாக வருது. அதற்கு என்ன செய்யணும்? நம்ம இயற்கை உரங்களை கொண்டு நம்ம விவசாயிகள் என்ன செய்யணும்? பழையபடி சாணத்தை வச்சு விவசாயம் பண்ணணும். ஆனா சாணத்தை எல்லாம் தான் போடுறாங்க. ஆனா ஊடால இயற்கை மாறுதலா ரசாயன உரங்களை வந்து மகசூல் அதிகம் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உரைச்சினா பிரச்சனை இல்லாம போயிடும். இருந்துட்டாலும் என் மனசுல நிறைய ஆசை இருக்குனே. இன்னைக்கு ஒரு ஆசையை சொல்லிட்டு போவேன். எப்படி ஆசையை சொல்ல? அண்ணனுக்கு மோகன் அண்ணனுக்கு பட்டு போல சொன்னாதான் பிடிக்கும் போல. பட்டு பட்டு பூச்சி நட்டு வச்சு நாம் வரிக்க நந்தவனோ கட்டி வைக்கும் மனச ஓசமரும் மல்லிகையும் தொட்டு
சந்தோஷமா காவல் புரியணும்னா எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இன்னைக்கு கலகலன்னு காவலை புரிவோம். தோழிகள்லாம் வரட்டும். தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழுக்கும் காலமடி தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழுக்கும் காலமடி வானம்பாடி தேடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி வானம்பாடி தேடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழுக்கும் காலமடி நீ வச்ச பூவே முள்ளாய் குத்தும் போது பூ போட்ட பாயே பூவாய் போச்சு பாரு நீ வச்ச பூவே முள்ளாய் குத்தும் போது பூ போட்ட பாயே பூவாய் போச்சு பாரு ஏன் சாவோ ஆளாத பாவோ நீ தீண்டு நேரம் காமங்களோடும் ஊரோரம் பாறைக்கு வரவேணும் நாளைக்கு ஊரோரம் பாறைக்கு வரவேணும் நாளைக்கு வீடு பறி பூத்திருக்கும் பூவெல்லாம் யாருக்கு லாலலா தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழுக்கும் காலமடி la 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 பூவாட காத்தே நெஞ்சி குள்ள வீசு ஆளான போய் காதில் வந்து பேசு பூவாட காத்தே நெஞ்சி குள்ள வீசு ஆளான போய் காதில் வந்து பேசு பழமாச்சு பசியாச்சு மாமா பழமான முத்தம் பரிமாறலாமா பூவோடி போச்சீரே காமனுக்கும் ஆயூரே தோளோடி தோசீரே காமனுக்கும் ஆயூரே மீனுக்குள்ள நீரிரண்டு ஆகமக்கும் நீராது லாலலா லாலலா தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழுக்கும் காலமடி வானம்பாடி தேடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி வானம்பாடி தேடி தேடும் நேரமடி ஆசைகளோ கோடி தென்னங்கீட்டும் தென்றல் காத்தும் கைகொழுக்கும் காலமடி கைகொழு